தாவேகா தலைவர் விஜயின் கடைசி படமாக கருதப்படும் ஜனநாயக திரைப்படம் எப்பொழுது வெளியாகும் என்று ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்து வந்த நிலையில் அதன் வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் நடக்கப் போகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி யுஏ சான்றிதழ் மறுக்கப்பட்ட இந்த வழக்கு 24ஆம் தேதி சரி செய்யப்பட்டு படக்குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி யுஏ சான்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென்று ராணுவ காட்சிகள் குறித்து புகார் எழுந்த நிலையில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து ஜனநாயக தயாரிப்பு குழு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஜனநாயக திரைப்படம் வெளியாகுமா என்று ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ள கேள்விக்கு இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பால் ஜனநாயக படம் வெளியிடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தும் விதிகள் அமலுக்கு வந்துவிட்டால் படம் வெளியிடப்படாது என்று கருதப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஜனநாயக திரைப்படம் வெளியிடப்படாது என்று கருதப்பட்டுள்ளது. வழக்கு மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதால் தற்போதைக்கு ஜனநாயக படம் வர இருக்காது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.